ஒரு பொண்டாட்டின்னு சொல்லு. குப்பை பெருக்கிற கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு பாரு 4 பொண்டாட்டின்னு. அவர் இஷ்டம் இருக்குது வச்சுப்பாரு. சரியா? ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயோ உங்க அப்பா ஒரு லேடிஸ் வச்சிருக்காராண்டா. இப்ப எங்க இருந்தாலே எங்க அந்த ரூம்ல தான் இருப்பாரு. உங்க விஜய் உயிர் என்ன வரனா மம்மி சொல்லி புரியவே டிவிக்கு என்ன இப்படித்தான். அம்மா என்ன என்னதான் இருந்தாலும் அது அவரோட பர்சனல் இல்லையா? பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? எதுக்குடா சின்ராஸ் லட்டு? இன்னைக்கு என் கையில கல்யாணம். எனக்கு ஆட்டா இருப்பது ஐயன் கல்யாணம் பண்ணிட்டு வர்றது உனக்கு சித்தி. நான் சொல்றேன் ஆட்டோதான் அது சித்தி சித்தி சித்தி. அவர் திமுக தீய சக்தின்ட்டு இவர் காம சக்தின்னு எல்லாரும் காமிச்சுங்கிறாரு வெளியுலகத்துக்கு. டேய் எரும மாடு செவடா நீ பண்ணி என்ன என்னனே எரும மாடு சொல்றா? என்னமா பேசுறா? ஏதாச்சும் பண்ணுங்க. சரியா? இங்க என்னடா பேச்சு? மர்மன மாதிரி உட்கார்ந்திருக்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆச்சானா நடிகர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் வருமா போடுவாங்களாம் ஸ்கிரீன்ல. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தானா முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் போடுவாங்களாம். இப்போ ரிலீஸ் ஆச்சானா இப்போ எலெக்ஷன் முன்னாடி இப்போ ஒரு 1 வீக்ல படம் ரிலீஸ் ஆனா என்ன போடுவாங்க ஸ்கிரீன்ல. என்ன போட்டா கரெக்டா இருக்கும், ஆப்டா இருக்கும். கள்ள ஓடு கதாநாயகன் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் போட சொல்லுங்க. கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். மகளிருக்காக தந்த அந்த வாக்குறுதியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அத்தனை ஆண்களுக்கு ஒரே எண்ணம் தான், பேசாம நாமளும் இப்போ பெண்ணாவே பிறந்திருக்கலாமே நினைக்கின்ற அளவிற்கு. முதல் முறையா ஆம்பளையா பிறந்ததுக்கு வருத்தப்படுற மாமா. இதே நான் பொண்ணா பிறந்திருந்தேன். எங்க அண்ணனை பாக்கிறதுக்காக இவங்க இதுவும் பண்ணுவானுங்க, அதுக்கு மேலேயும் போவானுங்க. புடவைய கட்டின்னு ஷேவ் பண்ணிட்டு வந்து உட்காந்துப்பானுங்க. அப்படி இல்லையா நேத்தே பாம்பேல போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு கூட வந்துட்டு இருப்பானுங்க. இல்லையா அவனுக்கு எக்ஸ்பர்ட்யா, அவனுக்கு அண்ணனை பாக்கணும் அவ்வளவுதான். லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. அவர் கூத்தியா வச்சிருக்காரோ தாசி வீட்டுக்கு போறாரோ அதை பத்தி எனக்கு தெரியாது. அவர் நல்ல மனுஷன். என்னடா இது இப்படி சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சுது. அதான் இப்போ நான் பாத்துக்கிறப்போ. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல். என்னடா குழப்புறா? என்ன சார் இது கூட புரியலையா? அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண் மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போ உங்களால எனக்கு 10 பைசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானடா? முகரைய பத்தியா பஸ்ஸுக்கு மாட்ட கண்ணாடி எல்லாம் மாட்டி இருந்து ஏன்டா என் உசுர வாங்குறீங்க? உங்களை எல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கிறேன். நல்லா ஆடுறா முதல்ல அவன. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக அம்மா அப்பா எல்லாரும் விட்டுட்டு வருவேன். நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்காக என்ன விட மாட்டேன்னு. கண்டிப்பா விட்டுருவேன், கண்டிப்பா போயிருவேன். நீ லாஜிக் இல்லாம என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காத. அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. ஆம்பளைங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு 2 விஷயம் தாங்க தேவை. 1வது பணம், 2வது பொண்டாட்டி. தண்ணி கொஞ்சம் எடுப்போம். 2வது பொண்டாட்டி, 2வது காதல் செய்யும் நேரம் இது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாரும் எங்க அண்ணனை ஓவரா ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. வேண்டாம், நிறுத்தி. டிவிகே டீயோட அப்ரிவேஷன் தமிழகம் நினைச்சிட்டீங்களா? ரிஷாட் நட்ல வச்சாரு நினைச்சியா? லட்ல வச்சாருடா எங்க தலைவர். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். பாத்தியா தில்ல எப்படி கெத்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்தாரு. மத்தவங்க முதல்ல மறைச்சிருக்கிறோம் இல்லடா. எங்க அண்ணா எதா இருந்தாலும் காட்டிடுவோம். எங்க அண்ணா எதா இருந்தாலும் காட்டிடுவோம். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கெத்துடா.
அது மட்டும் இல்ல, அவருக்காக அவருக்கு பொண்டாட்டியா ஆகறக்கு எத்தனையோ தற்குறிகள், எத்தனையோ தன்னாளவர்கள் இருந்தும் பெருசாதான் வேணும்னு இன்னைக்கு வரைக்கும் மனசை மாத்தாம இருக்காரு பத்தியா. இப்படி சோறு எனக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? ஒக்க தங்கம் அது தெரியும், விஷயம் தெரியும், சோசியல் மீடியால லூஸ் மாக்க. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. நோன்பு 17ஆம் நோன்பு என் மனைவி வேற வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டு வந்து வரமாட்டாங்க. அவன் யாரையோ கூட கூட்டு போறான். நோன்பு திறக்க நீ வாமா. என்ன நண்பா? ஐயா நண்பா, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டி போட்டேன். பேபியை நிக்க வச்சோம்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். 10 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா. பழமும் கிடைக்காது, காயும் கிடைக்காது, கிடைக்கும். வெட்ட போறண்டா உன்னை. தளபதியோட கார் வந்தாலே 100 பேர், எவ்வளவு பேரு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவருடைய காரை பார்த்தா பின்னாடி வருவாங்க. அதனாலதான் த்ரிஷா அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சு வந்தாரு. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. கஷ்டம் தான் ப்ரோ, ஏன்னா வார வாரம் ஒரு விஷயத்துக்கு முட்டு கொடுக்க முடியல ப்ரோ. எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாருலங்க, அது மாதிரி எங்க தலைவர் வந்து விஜய் வந்து த்ரிஷா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கட்சியில வச்சிருந்தாரு, விஜய் கட்சியில வச்சிருக்காரு, த்ரிஷாவை எங்க வச்சிருக்காரு? இப்பக்கி பிரைவேட்டா வச்சிருக்காருங்க, அப்புறமேல அதிகாரப்பூர்வமா வச்சுப்பாருங்க. டார்லிங், உங்களுக்கு தான் பேபி இருக்காங்களே, என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவ பேபி இல்லடா, தினம் அடிச்சு துவைச்சு கிழிக்கிறேன். அந்த பிசாசிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, வெரி ஈஸி. அவர் திமுக தீய சக்தின்ட்டு இவர் காம சக்தின்னு எல்லாரும் காமிச்சுங்கிறாரு வெளியுலகத்துக்கு. பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சார் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நம்மளுடைய வெற்றி தலைவர்கள் அம்பேத்கர் அவர்களை கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு அம்பேத்கர் அவரை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. டிவிகேவை பத்தி தப்பா பேசினார். என் பையனா இருந்தாலும் அவனை நான் தருமாடி அடிக்கிறேன். அடிப்பியா? டிவிகேவை பேசுவியா? டிவிகேவை பேசுவியா? விஜய் வாழ்க சொல்லு, வாழ்க சொல்லு, விஜய் வாழ்க சொல்லு. விஜயை திட்டுவியா? விஜயை திட்டுவியா? என் பையனா இருந்தாலும் டிவிகேவை பத்தி தப்பா பேசுறியா? டிவிகேவை பத்தி என் பையனா இருந்தாலும் டிவிகேவை பத்தி தப்பா பேசக்கூடாது. சொல்லுடா, உண்மைய சொல்லுடா. யாருக்குடா ஓட்டு போடுவ? கேக்கு ஓட்டு போடணும். விஜய், விஜய்க்கு ஓட்டு போடணும். விஜய் எப்படி நல்லவரு சொல்லு. டிவிகே, டிவிக்கு வாழ்க, வாழ்க. மன்னிச்சிருமா? மன்னிச்சிடு. இந்த பழைய படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லன் கேரக்டர்னு ஒண்ணு இருக்கும். இந்த வில்லன் கேரக்டர் எப்படியாப்பட்ட கேரக்டரா இருக்கும்னா, தன்னுடைய மனைவியை வந்து பாத்தீங்கன்னா கொடுமைப்படுற கேரக்டரா இருக்கும், கூடவே வப்பாட்டியை வச்சுக்கிற கேரக்டரா தான் இருக்கும் இந்த வில்லன் கேரக்டர். இந்த வில்லன் என்ன பண்ணுவாருன்னா, வப்பாட்டியை வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த பொண்டாட்டியை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாரு. வீட்டுல ஆக்சுவலா எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க. வீட்டுக்கு வீடு எல்லார் வீட்லயும் இருக்கு. இப்ப அதுவும் ரொம்ப இருக்கு. அவர் குடும்பத்தையே அவரால் பார்க்க முடியல. இவர் எப்படி பப்ளிக்கை பார்ப்பாரு, மக்களை பார்ப்பாரு. இவர் என்ன சொல்றது தெரியல எனக்கு. இவர் ஏன் வந்தாருன்னே தெரியல. வன்னியம் வந்து எதுவுமே தெரியாம இவர் பாட்டுன்னு வந்து திரிஷா கூட சுத்துறது, அது கூட சுத்துறது. எங்கன்னா மக்கள் நினைச்சாரு, எங்களை என்ன நினைச்சாரு தெரியல. அவர் வீட்டுல அவர் ஒய்ஃபுக்கே பாதுகாப்பு அவர் கொடுக்கல. இவர் எங்க மக்களை பாதுகாப்பு? என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? ஓசி பஸ் வேண்டாம். உதவித்தொகை எதுவும் வேண்டாம். தயவு செய்து அதனால் மக்களே நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த 1000 ரூபாயை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். 2026 நல்லாட்சி அமையும். அது வேற வாய், இது நாரவாய். 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே.
ஒரு விஜய் ஃபேன் தான். ஆனா இப்போ வந்து ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கு. ஏன்டா விஜய் ஃபேனா இருந்தோம். இன்னைக்கு என்ன போடுறாங்க, உங்க கேரக்டர் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ கேரக்டரே போயிடுச்சு அங்க. இதுக்கப்புறம் அவர் வந்தா அப்புறம் இப்படி நம்புவாங்க. சோ அதான் நம்பிக்கையே போயிடுச்சு. நானே டிஎம்கே சப்போர்ட்டரா எல்லாருமாங்க. நாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப எங்கேஜா இருக்கும் அவருக்காக. ஆனா அவர் அந்த மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. எல்லாரும் விஜய் அடிக்கிறாங்களே அப்படின்னு. கல்யாணம் பண்ணலாம் ஏத்துக்கலாம், அஃபேர் வச்சு எப்படி புரியாது. உங்களுக்கு எல்லாம் வேற வேலையா கிடையாதா? எப்ப பார்த்தாலும் சும்மா என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி எமவனுக்கு திரிஷாதா சக்தின்னு. இன்னும் சாவலையா நீ? உனக்குன்னு ஒரு இமேஜ் வேற. நீ இந்த நாட்டுக்கு வருங்கால தலைவனா? தம் வீட்டுக்கு கணவனா இருக்க முடியாதவன் இந்த நாட்டுக்கு தலைவனா இருக்க கூடாது. நீ மனுஷனும் இல்ல, எனக்கு புரிஞ்சனும் இல்ல. கடந்த ஒரு வாரமா உங்க தலைவரை சுத்தி நடக்கிற சர்ச்சைகள் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் நடக்கிறது, வெளியே எல்லாமே நடக்குது. நம்ம சோ அது வந்து நாங்க பாசிட்டிவா தான் பாக்குறோம். நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. அவன் கிடைக்கிறான் பொடி பைய, நீ வாடி பீட்ரூட். முன்னூறு இடத்துல உட்கார மாட்டியானா நீ? சோத்த தானே துண்ற, சொன்னதை மட்டும் செஞ்சு தொலை. தடம் தெரியாம நக்க தெரியாதா உனக்கு? நீ புடுங்கின வரைக்கும் போதும், கிளம்பி வா. கேரளால பல ட்ரீட்மெண்ட் இருக்கு. கேரள முதலமைச்சரிடம் காலில் விழுந்தாவது அந்த மூலிகை ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுடைய அந்த பைத்தியம் முடிச்சு தெளிய வைக்கிறதுக்கு அந்த 5 பொண்டாட்டி கட்டிக்கலாம் 10 பொண்டாட்டி கட்டிக்கலாம்னு சொல்றீங்களா, அதை தெளிய வைக்கிறதுக்கு பிரணாப் முகர்ஜி சார், முதலமைச்சர் சார், நீங்களாச்சும் தயவு செஞ்சு அந்த தமிழகத்தில் உள்ள அந்த பைத்தியங்களை திருத்துறதுக்கு, அந்த பைத்தியங்கள் தெளிவதற்கு ஒரு உதவி செய்யுங்க சார். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றான். உலகத்திலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே எந்த ஒரு நடிகனும் உச்சபட்சத்துல இருந்த உச்ச நட்சத்திரமா இருந்த எவனுமே ஓப்பனா கள்ள தொடர்புன்னு மாட்டினதே கிடையாது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எந்த வழியுமே கிடையாது. தன்னோட மனைவியாலே அம்பலப்படுத்தப்பட்டு தன் குழந்தைகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு ஜஷன் சஞ்சய் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்கான், வாடகை வீட்டு எடுத்து அசோக் பில்லர்ல தங்கியிருக்கான் சென்னையில. மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம். அவளெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? தலைவன் தாவேகா தக்கூரி விஜயும் குடும்பத்தை பாக்குறது இல்ல, குடும்பத்தை பத்தி கவலை இல்ல. அதே மாதிரி இந்த தாவேகா அணில் குஞ்சுகள் தக்கூரி இருக்காம பாருங்க தொண்டைங்க, அவங்களுக்கும் குடும்பத்தை பத்தியும் பிள்ளைய பத்தியும் பொண்டாட்டியை பத்தியும் புருஷனை பத்தியும் கவலை இல்ல. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் உண்டு. என்னுடைய வெற்றிக்கு பின்னாலே என்னுடைய மனைவி தான். ஓராண்டு காலம் நான் மிஸ்ஸால இருந்தப்போ என்னுடைய மனைவி கோபித்துக் கொண்டு ஒரு அப்செட் ஆகி ஏதாவது முடிவு எடுத்திருந்தா என்னால என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. தாங்கி கொண்டு பொறுமையா இருந்து என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என்ற அந்த நிலையில உங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு அமைத்துக் கொள்ளணும். என்ன சார், நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் சார். எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஏண்டி இப்படி 2வது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கிருக்கே, திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேர இன்ஜிலா அப்ப? என் பேர இன்ஜிலாவா அப்பா? நீ யாரா? இவ வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா. அடி சண்டாளச்சிருக்கி, இப்படி இடக்கு முடக்க கல்யாணம் பண்ணிருக்கே, குழந்தை பிறந்து யார அப்பா கேட்டா 3 வேளை யார கைய காட்டுவேன்? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது, முதல் குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்ட 1வது புருஷன். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பாக்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. ஆறாது உள்ள வேண்டா கத்துறது. இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க அறிவு கட்ட வேணாம். சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டா இருக்கிறவங்கள சும்பையலா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கல. அவனுக்கு அறிவு இல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். எப்ப செத்ததுக்கு அப்புறமா? ஆமா, அவளெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. அவளெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. உங்களைய மதிக்க வேணும் முறப்படி, நீ போகாத இடம் போனா செருப்படி. வாழ்க்கை தானே உருப்படி, இது நல்லது கெட்டது எது வந்தாலும் அழுத்து பாதி பொறுப்படி.
அது எப்படியோ போகட்டும். அது ஒன்றும் அதுல ஒன்றும் பேசுறது ஒன்றும் இல்லை. எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டு அதை பற்றி பேசுங்க. அது அப்படி சொல்றதுக்கே நான் அறிவு இருக்கிறேன் பேசுறது. என்னுடைய குடும்பத்தையும் மீறி தான் அரசியலுக்கு வந்திருக்குன்னு ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. இதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதுதான் உண்மை. ஓம் சக்தி பராசக்தி. கிருஷ்ணாணி தான் எங்க கழகத்தோட புது சித்தி. கழக இதய தெய்வம் புரட்சி தலைவி சின்னண்ணி சித்தி சின்னம்மா வாழ்க. பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். ஏன்னா ஒரு கள்ள தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நபர், உன்னை மாதிரியான அடல்ட்ரி பண்ணக்கூடிய நபர், திருமணத்தை மீறிய உறவில் இருக்கக்கூடிய நபர் வேலுநாச்சியாரை பத்தி பேச எந்த தகுதியும் கிடையாது. இன்னைக்கு வேலுநாச்சியார் உயிரோடு இருந்தா கூட அறுவை எடுத்து உன்னை தான் வீசுவாங்க. என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.